வணக்கம். இன்றைய இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு புதுசா தொழில் தொடங்குறது, இல்ல எதிர்காலத்தை உருவாக்குறது பத்தி சில முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். குறிப்பா நீங்க யோசிச்ச மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒன்ன காப்பி பண்றதுக்கும், புதுசா ஒன்ன உருவாக்குறதுக்கும் எந்த வித்தியாசம்னு பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. நாம பாத்தீங்கன்னா பழக்கப்பட்ட விஷயங்களை செய்யறது அது உலகத்தை 1ல இருந்து Nக்கு கொண்டு போகுது. அதாவது நிறைய பிரதிகள். சரி. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம புதுசா ஏதாவது உருவாக்கும் போது நாம 0ல இருந்து 1க்கு போறோம். இதுதான் உண்மையான ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம். ஒரு புதிய தொழில்நுட்பத்தோட உருவாக்கம். ஓகே. இந்த 0 to 1 அப்புறம் 1 to n இத இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா? நீங்க பார்க்கும்போது தொழில்நுட்ப முன்னேற்றம், உலகமயமாக்கல் ரெண்டும் இதுல வருது. அது எப்படி இது கூட கனெக்ட் ஆகுது? நிச்சயமா, தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதையாச்சும் செய்யறதுக்கு ஒரு பெட்டரான வழி. இது செங்குத்து முன்னேற்றம். அதாவது 0ல இருந்து 1க்கு போறது. இதுக்கு முன்னாடி இல்லாத ஒண்ண உருவாக்குறது. ம். ஆனா உலகமயமாக்கல் அது கிடைமட்ட முன்னேற்றம். ஒரு இடத்துல நல்லா ஒர்க் ஆகுற விஷயத்த மத்த எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது. இது 1ல இருந்து Nக்கு போறது. சரி, காப்பி பண்ற மாதிரி. ஆமா, எதிர்காலத்துக்கு தொழில்நுட்பம் தான் ரொம்ப முக்கியம். உலகமயமாக்கல் மட்டுமே பத்தாது. புது டெக்னாலஜி இல்லாம இருக்கிற வளங்களை மட்டும் வச்சு பரப்பிட்டு இருந்தா அது ஒரு கட்டத்துல சிக்கலாகும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ பிசினஸ்ல ஜெயிக்கிறதுன்னா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி பயங்கரமா போட்டி போடுறதா, இல்ல போட்டியை தவிர்க்கிறத பத்தி நம்ம வேற மாதிரி யோசிக்கணுமா? போட்டி நல்லதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். இங்க தான் ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. எகனாமிக்ஸ் படி பார்த்தா அந்த சரியான போட்டி, அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லுவாங்கல்ல, ஆமா. அங்க எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி பொருளை விற்க முயற்சி பண்ணும்போது லாபங்கிறது கிட்டத்தட்ட இருக்காது. சும்மா சர்வைவ் பண்றதுக்காக போராடுவாங்க. ஓ. ஆனா நீங்க கேக்குற அந்த 0 to 1 நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க ஒரு மாதிரி ஆக்கப்பூர்வமான ஏகபோகமா உருவாகுறாங்க. அதாவது மத்தவங்களால சுலபமா காப்பி பண்ண முடியாத ஒரு தனித்துவமான மதிப்பை உருவாக்குறாங்க. கூகுள் மாதிரி. சரியா சொன்னீங்க. கூகுள் தேடல் மாதிரி. அவங்க போட்டியிலிருந்து தப்பிச்சு ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கிறாங்க. இது பார்க்க கஸ்டமருக்கு சாய்ஸ் குறைஞ்ச மாதிரி தோணலாம். ஆமா, அப்படி தோணும். ஆனா உண்மையில அது ஒரு புது வகையான தேவையோ இல்ல வசதியோ உருவாக்கி மொத்த மார்க்கெட்டையுமே அது வளர்க்குது. புரியுது. அப்படி ஒரு யூனிக்கான ஒரு ஏகபோக நிலைய அடைய என்ன தேவை? மற்றவங்க பார்க்காத எதையாவது பார்க்கணுமா? நீங்க சொன்ன சில கம்பெனிகளோட வெற்றிக்கு இதுதான் காரணமா? கரெக்ட். அதான் ரகசியங்கள்னு சொல்லலாம். உலகம் எப்படி இயங்குதுங்கிறத பத்தின முக்கியமான ஆனா நிறைய பேருக்கு தெரியாத இல்ல நம்பாத உண்மைகள். ரகசியங்களா? ஆமா, இனிமே கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஏர்பிஎன்பி மாதிரி கம்பெனிகள் யூஸ் பண்ணாம இருக்கிற வீடுகளையும் டிராவலர்ஸோட தேவையும் கனெக்ட் பண்ற ஒரு வாய்ப்பு, ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓ. இது மாதிரி மறைஞ்சிருக்கிற வாய்ப்புகள், இன்னும் பூர்த்தி செய்யப்படாத தேவைகள் இன்னைக்கும் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த 0 to 1 கம்பெனிகளை உருவாக்கும். ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம்னா, அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணுமே. எதிர்காலத்தை பத்தி நாம எப்படி பார்க்கணும்? நீங்க சொன்ன குறிப்புகள்ல நம்பிக்கை பத்தி இருந்துச்சே. இது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்தை பத்தி ஒரு திட்டவட்டமான பார்வை வேணும். அதாவது எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சும்மா நம்புறது மட்டும் இல்லாம அதை எப்படி நல்லா மாத்துறதுன்னு பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கு பேரு டெஃபினிட் ஆப்டிமிசம். திட்டவட்டமான நம்பிக்கை. ஆமா, ஒரு 50கள் 60கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், நிலாவுக்கு போறது, இதெல்லாம் இப்படிதான் உருவாச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இன்டெஃபினிட் ஆப்டிமிசம் தான் இருக்கு. இன்டெஃபினிட் ஆப்டிமிசம் அப்படின்னா? அதாவது எதிர்காலம் எப்படியோ நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா எப்படின்னு தெரியாது. அதனால பெரிய லட்சியம் இல்லாம நிறைய சின்ன சின்ன சேஃபான முயற்சிகள்ல ஈடுபடுறது, வாய்ப்புகளை பரவலாக்குறது, டைவர்சிஃபைங். இது பெரிய பாய்ச்சல்களை தடுக்குது. ஆ, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா 0ல இருந்து 1க்கு போகணும்னா போட்டியை விட்டுட்டு தனித்துவமா இருக்கணும், ரகசியங்களை கண்டுபிடிக்கணும், அப்புறம் திட்டவட்டமான நம்பிக்கையோட செயல்படணும். சரி, இத செய்யற தலைவர்கள், அந்த ஃபவுண்டர்ஸ், அவங்க எப்படி இருப்பாங்க? சில உதாரணங்களும் சொன்னீங்க. பெரும்பாலும் இந்த 0 to 1 பாதையை உருமாக்குற ஃபவுண்டர்ஸ் கொஞ்சம் சராசரிக்கு மேல, சில சமயம் ரொம்ப தீவிரமான குணங்களோட இருக்கலாம். ஓ, அப்படியா? ஆமா, அவங்களோட அந்த தனித்துவம் தான் பெரிய தைரியமான முடிவுகள் எடுக்க, ஒரு ஸ்ட்ராங்கான லாயல்ட்டியை உருவாக்க பல வருஷங்களுக்கு பிளான் பண்ண உதவுது. ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. ஆனா இதே குணம் அவங்களுக்கு ஆபத்தாவும் இருக்கலாம். சில சமயம் அவங்க சொந்த இமேஜ்லயே மாட்டிக்கிட்டு தப்பான முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி சரி.
இதுவரைக்கும் நம்ம பேசினது 0 to 1 யோசனை, போட்டியோட இன்னொரு பக்கம், ரகசியங்களை தேடுறது, திட்டமிட்ட நம்பிக்கை. இதெல்லாம் நீங்க கொடுத்த தகவல்களுக்கு ஒரு நல்ல விளக்கமா இருக்கு. நிறைவா கேக்குற உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம பேசினதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க, எந்த முக்கியமான உண்மைய ரொம்ப குறைஞ்ச பேர் தான் உங்களோட ஒத்துக்கிறாங்க? இந்த கேள்விக்கான உங்க பதில் யாருக்கு தெரியும்? உங்க அடுத்த பெரிய 0 to 1 ஐடியாவா கூட இருக்கலாம். நிச்சயமா யோசிக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான அலசலுக்கு ரொம்ப நன்றி. நாம் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம்.